வணக்கம். நாம் இப்போ இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டால், அதாவது தாரமங்கலம். தாரமங்கலத்திலேருந்து நேராக சேலம் வர ரோட்டில் வந்தோம்னா அணமேடு முருகன் கோயிலில் இருக்கிறோம். இது மிகவும் பெருமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. பாருங்கள், முருகன் சிலை. இது பார்த்தீங்கன்னா 56 அடி உயரம் கொண்டது. இது 56 அடி. அதாவது இது சேலம் மாவட்டத்தில் இது 2வது இடம். ஃபஸ்ட்டு இடம் வாழப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகன். அது 2வது. இது 56 அடி கொண்ட முருகன் சிலை. ரொம்பவும் பெருமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. பாருங்க, கோயில் பாருங்க, சிலை முன்னாடியே இருக்கு. இப்போ வாங்க போய் பார்க்கலாம், சாமி பார்க்கலாம். இன்னும் இதில் நிறைய சிற்பங்கள், நிறைய சுவாமிகள்லாம் இருக்கு உள்ள. வாங்க போய் பார்க்கலாம். அந்த சிலை அங்காள ஈஸ்வரி, அதாவது அங்காளம்மன் கோயில் சிலை. அது அங்காள ஈஸ்வரி. இதுதான் ராஜமுருகன். இந்த சிலை தான் உள்ளே இருக்கிறது, கருவறைக்குள்ளே இருக்கிறது ராஜமுருகன். அதுக்கடுத்து சித்தர், ஞானகுரு சித்தர். இது அதாவது போகர், அதாவது பழனி மலையில் இருக்கக்கூடிய சித்தர். இது 56 அடி கொண்ட சிலை, முருகன் சிலை. இப்போ பார்த்தீங்கன்னா 56 அடி உயர சிலைக்கு அது கீழே 6 படை முருகன் கொண்ட சிலை இருக்கு. ஒவ்வொரு சிலையா வாங்க காட்டுறோம். இந்த சிலை சுவாமிமலை சிலை. அதை போட்டது கட் பண்ணிடு. அடுத்தது இந்த சிலை பழமுதிர்ச்சோலை, வள்ளி தெய்வானை முருகன் பழமுதிர்ச்சோலை. இந்த சிலை திருத்தணி வள்ளி தெய்வானை முருகன் சிலை. இந்த முருகன் திருப்பரங்குன்றம், அதாவது சித்தர், போகர் சித்தர் பக்கத்தில் இந்த அம்மா இவங்க இருக்கிறாங்க. இது திருச்செந்தூர் முருகன். யூடியூப் கேட்டாச்சுங்கண்ணா. அடுத்தது பழனி முருகன். இது ராஜமுருகன். இந்த சிலை தான் உள்ள கருவறைக்குள்ள இருக்கிறது. இந்த சிலை தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 56 அடி முருகன். அதாவது இந்த முருகன் கோவில் அணைமேடு ஸ்ரீ ராஜமுருகன் 56 அடி கொண்ட சிலை. இதனுடைய பாதத்தில் 6 படை முருகனும் ஒவ்வொரு படையும் 6 படை முருகன் இது கீழே இருக்கு. அதை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது உள்ள கருவறைக்குள்ள போகலாம். அதையும் வாங்க காட்டுறேன்.